ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு. அவரோட பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சைட்டில் வந்து மரம் நடுவிழா ஃபங்க்ஷன் தான் வந்து நடக்குது. அதுதான் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா எங்கே இந்த சைட் அமைஞ்சிருக்குன்னா, திருப்பூரில் நெறிப்பெரிச்சல் அப்படிங்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு சூப்பரான சைட் இருந்தால் சொல்லணும். சுற்றி வர பாருங்கள், ஊர் இருக்குது, என்ஹெச் ரோடு பக்கத்துலேயே இருக்குது. அந்த பக்கம் பாருங்கள் பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்குது. இந்த பக்கம் சைடும் பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு சென்டர் ஆஃப் சிட்டியில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு வீட்டு மனைன்னு தான் நம்ம சொல்லணும். டிடிபி அப்ரூவோடு நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதில் என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் அப்பாவோட ஃபோன் நம்பரை நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். யாருக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் என்ன டவுட் வேணுனாலும் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா குடிநீர் வசதியும் நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வீடுகளுக்கும் முன்னாடி ஒவ்வொரு மரங்களும் நட்டு வச்சு கொடுக்குறாங்க. பாருங்கள், போர் வசதியும் இருக்குது, எல்லா சௌகரியமே இருக்குது, மழைநீர் வாய்க்கால் வசதிகளும் இருக்குது, சோலார் தெரு விளக்கு வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாதாள சாக்கடை, இந்த மாதிரி எல்லா விதமான வசதிகளும் இருக்குது. இப்போ நம்ம மரம் நட போகிறோம். ஃபஸ்ட்டு மரத்தை என் குட்டி தான் நடுறாங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா நட போகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் ஒரு மரம் நட்டோம். அப்புறம் எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கே ஃபங்க்ஷனில் வந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு மரம் நட்டோம். இப்போ என் சிஸ்டர் ஹஸ்பண்ட் எல்லாருமே நடுறாங்க. எல்லாருமே மரம் நட்டோம். மரம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மரம் நடுவிழா அப்படிங்கிறதுக்காக இல்லைங்க. மரம் வந்து எல்லாருமே கண்டிப்பாக அவங்கவுங்க வீடுகளில் எல்லாருமே மரங்கள் வந்து நட்டணும். ஏன்னா நல்ல சுத்தமான நமக்கு காற்று கிடைக்கணும், நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்கணும்னா கண்டிப்பாக எல்லாருமே மரம் நடுங்க. அந்த ஒரு விஷயத்த இதன் மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். பாருங்கள், என் குட்டீஸ் எல்லோரும் அவங்களும் நாங்களும் தனியாக ஒரு மரம் நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இப்போ லேடிஸ் எல்லாருமே பாருங்கள், அவங்களும் எல்லோரும் ஒரு ஜென்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு மரம் நட்டாங்க, லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மரம் நட்டாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம் தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.